இது செய்யறது என்னமோ நாங்க 7 பெண்கள் தான். ஆனா எங்களுக்கு பின்னாடி இதுல நிறைய பேர் 1000 பேருக்கு மேல உடலால அவங்க உழைப்பு கொடுக்குறாங்க. நீரின்றி அமையாது உலகு. சக்தி வாய்ந்த பஞ்சபூதத்துல ஒன்றான நீருக்கு நன்றி சொல்ற மிகப்பெரிய திருவிழா இந்த திருவிழா. ஒரு 20,000 30,000 வரலும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து சின்ன சின்னதை யோசிச்சு அதை நாமளே பேர் பண்ணிக்கிட்டு நம்மளே டீம்ல இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்கள்ங்க. நாம இப்போ காவேரியோட படித்துறையில இருக்கோம். நாங்க எல்லாம் எதுக்காக ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காவேரி தாய்க்கு ஆராத்தி அப்படிங்கிற பூஜையை செய்யறதுக்காக வந்திருக்கோம். நம்ம பொதுவா கங்கையில இந்த மாதிரி கங்கா ஆராத்தி நாம இங்கிருந்து அங்க போய் கங்கையில பார்ப்போம். புராணங்கள்ல சில சம்பவங்கள், சில வரலாறு இருக்கு. ஐப்பசி மாசத்துல கங்கையே தன்னுடைய பாவம் போக்குறதுக்காக காவிரியில ஐக்கியமாகறதாக. அதனாலதான் ஐப்பசி மாசத்துல இங்க கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஐப்பசி மாசத்துல துலா மாசம் துலா ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்வரும் சமுதாயத்துக்கு புனிதமான நீரை, தூய்மையான நீரை, சுத்தமான நீரை தருவதுதான் எங்களுடைய நோக்கம். இது மாசம் பௌர்ணமி அன்னைக்கு கருங்கல்பாளையம் சோழீஸ்வரன் கோயில் படித்துறையில நடந்துட்டு இருக்கு. மாசமா இது எல்லாருமே கலந்துக்கலாம். எல்லாருமே வாங்க, காவிரி மாதா ஆசீர்வாதம் வாங்கலாம். சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுட்டு இந்த காவிரி ஆற்றுல எந்த விதமான மாசும் நடக்காம நாம நம்ம கிட்ட இருந்து நம்மளோட மாற்றத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லாவே நடக்கும். வெற்றி நிச்சயம், ஜெயிப்பது நிஜம். ஜெய்ஹிந்த்.